ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று கால வேளையில் ஜெபித்தீர்களா? தேவ சமூகத்தில் தேவனை ஆராதித்தீர்களா? நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை வேதம் வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஜபத்தினாலும். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்கிறது, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் மற்ற விதத்தில் புறப்பட்டு போகாது. பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். அப்போ உபவாசம் மட்டும் இல்லை, ஜபம் மட்டும் இல்லை, ஜபத்தோடு கூட உபவாசம். ஜபமும் உபவாசம் இருந்தால் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் மாறும் என்று என் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வேத புத்தகத்தில் எஸ்தர் என்ற புத்தகம் உண்டு. அந்த எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் தேசத்தின் திட்டத்தையே சட்டத்தையே மாற்றும்படியாக அவள் உபவாசம் இருந்தது, ஜபம் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜபம் மாத்திரமல்ல, அந்த உபவாசம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அல்லேலூயா. என் வேதம் சொல்கிறது பாருங்கள், 28வது இறைவார்த்தை சொல்கிறது, சீசரிடத்தில் அவரை கொண்டு வந்தார்கள். அந்த ஊமையும் செவிடுமான அந்த பிசாசாக அது போகவில்லை. ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த உடனே அவர் விரட்டினார். விரட்டி விட்டு சீசர்களுக்கு சொன்னார், இவகை பிசாசு, இவகை பிசாசு என்று சொன்னால் பிசாசும் விரட்டி சுவாரியாக இருக்குது. ஹல்லேலூயா. உண்மையை கொடுக்கு, செவிட கொடுக்கு. ஹல்லேலூயா. ஒரு முறை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சகோதரியை ஜெபத்துக்கு அழைத்து வந்திருந்தார்கள். அது உபவாச ஜெபம். அன்பினேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் உபவாச ஜெபமானது நடந்து கொண்டிருந்தது. முடிவு வேளையில் அந்த சகோதரியின் கரங்கள் இழுக்கப்பட்டு முடக்கப்பட்டு இருந்தது. ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த உபவாச ஜெபத்திலே விடுதலை அடைந்தாள். அந்த பிசாசு சொன்னது, நான் தான் இந்த கரத்தை இப்படி மடக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அறைக்குள் விட்டு கொண்டிருந்தது. ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை இறங்கி வந்தது. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அவர் தொட்டார், விடுதலை அடைந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, இந்த காரியம் நடக்கவில்லையே, இப்படிப்பட்ட காரியங்கள் தடை இருக்கிறன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து உபாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காய் ஜெபித்து ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தோடு ஜெபி. இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் ஜெபம் பரலோகத்திற்கு எட்டப்படுகிறது. பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து தேவனுடைய வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் உங்கள் மேல் இறங்கிறது. இன்றைக்கு பெரிய விடுதலை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜபத்தினால் உபவாசத்தினாலும் அல்லாமல் என்று சொன்னீரேன் தகப்பனே. ஜெபிக்கின்ற பிள்ளையார், வாசித்து தேவசமத்தில் நிற்கிற பிள்ளையார் ஒவ்வொருவரை மாற்றியிருக்கிறேன் தகப்பனே. இதை கேட்கிற உள்ளங்களில் அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றி லகுவாக்கி விடுதலை கொடுத்து தகப்பனே அவருடைய மகிழ பண்ணுவீராக. கண்ணீரை துடைத்து வேதனையை நீக்கி நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை விளங்க பண்ணுவீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு ரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.